அதான் படம் லீக் ஆகி நிறைய பேர் பார்த்தாச்சே. இனிமே புக்கிங் ஓபன் பண்ணா யாராவது புக் பண்ணுவாங்களா? ஐயா, இது தளபதி படம். நீங்க புக்கிங் மட்டும் ஓபன் பண்ணி பாருங்க. என்னடா புக்கிங் ஓபன் பண்ண டைம் ஆச்சு, எவனையும் காணோம். என்னடா அது சத்தம்? One last dance. One last dance. Nils. Assemble. கொதிக்கிறாரு. இதுவரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எது பேசல சார். தகாத வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி பேசினாலே நாங்க வந்து அரை செய்யப்படுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம்னா என்ன மாதிரினே தெரியல. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை. Anthony. Mark Anthony. பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயகமா கருத்துரிமை இல்ல. போராடக்கூடாது. போராடுற அளவுக்கு ஏன் சார் தமிழ்நாட்டை வச்சுக்கிறீங்க? நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்ற டிவிக்கு அரசு கீழ வேலை செய்யற போலீஸ் ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது? 2 நாளா போராட்டம் பண்றோம். நீங்க வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும். ஏன் நிறைய பேர் ஏன் ட்ரெஸ் மூல கொண்டு இவ்வளவு தூரம் இழுத்து வச்சு இடப்படுத்து அரெஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றேன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய், அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா ஏதாவது சொல்லேடா. எவ்வளவு ஒரு அரசாங்க போக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சப்ப கூட இவங்க இவ்வளவு இதா நடந்துக்கல. ஆனா நம்ம முதலமைச்சர் இத பத்தி ஒரு நாள் கேள்வி எழுப்பல. ஒரு நாள் கூட அவரோட ட்வீட்ல பிஜேபிங்கிற வார்த்தை வந்ததே கிடையாது. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு? இந்த முடிவு தன் காதல் கைகூடலையேங்கிற விரக்தியினால எடுத்த முடிவில்ல. தன் காதலையே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதனால எடுத்த முடிவு. இது கூட ஒரு சுகமான முடிவுதான். மாமா மாமா தெரியல. இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. சும்மா வாய்க்கிலேயே நான் வந்துட்டு அனிதா இறந்தப்போ நான் வந்து வீட்டுக்கு போனேன்னு சொன்னா போதுமா? அவர்கிட்ட இப்போ ஒரே முதலமைச்சருங்கிற பொறுப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கேரளா சிஎம், கர்நாடகா சிஎம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப இத்தனை வருஷமா தமிழ்நாடு தான் நீட்டுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு 2016ல இருந்து. ஆனா 2028ல அது 10 வருஷம் சரித்திரம் அதோட முடிஞ்சிருச்சு.
ஏன்டா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். கேட்டா என்னங்கறாங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தமிழ்நாடு நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணப்ப நார்த் இந்தியா எங்க போனான்னு கேக்குறாங்க. இப்ப ப்ரொடெஸ்ட் பண்றாங்கல்ல, ப்ரொடெஸ்ட் பண்ணணும்ல. இந்த வாட்டி ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா மனசாட்சியே இல்லாம புடிச்சு இழுத்த தமிழக காவல்துறை நம்ம அண்மையா நாங்க எஸ்எஃப்ஐ கண்டிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்தை விட்டு வெளியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது லாஸ்ட் பிசினஸ். அழுதுட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். லாஸ்ட் மூவின்னு மை ஹஸ்பண்ட் அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம தம்பி மாதிரி நமக்கு ஒண்ணா உயிரே கொடுப்பான். அப்ப அவனுக்கு ஒண்ணா நீ என்ன பண்ணுவ? மயிரை கூட கொடுக்க மாட்டேன். ஏய் எங்க அண்ணனே எடுத்து பேசுறியா? ஏய் உடா நீ வாடா பாத்துக்கலாம். உன்ன நீ ஏய் வெத்தல போட்டா சவுக்கு நாக்கு எங்க அண்ணன்ட்ட வச்சுக்கிட்ட உடைஞ்சிரு மூக்கு. ஏய் உடா நீ இந்த மாதிரி டயலாக் யாரோ எழுதி தரா? அவன் உன்னை வேலை பார்க்கறதுக்கு அல்லக்கையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. நீ விரும்பி கும்புற சாமி என்ன சாமி? பெருமாள். ஆனா நாங்க கும்புற சாமி என்ன சாமி தெரியுமா? எங்க அண்ணன் தான். நாங்கெல்லாம் அண்ணனின் விழுதுகள். இன்றைக்கு வட இந்தியா தீரத்துடன் போராட தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு திரைத்துறையின் பின்னால் போய் மயங்கி கிடக்கிறது என்று சொன்னால் மொத்தத்தை உங்க முடிவுக்கே விடுறேன். நீங்க உங்க கமலா தியேட்டர்ல ஜனங்க தளபதியோட ஃபேன்ஸ் கடைசி படம் ஒன் மோர் கேட்டாங்கன்னா, சாங்கா இருக்கட்டும் சீனா இருக்கட்டும், ஒன் மோர் கேட்டாங்கன்னா ப்ளே பண்ணி வந்து தயவு செய்து காட்டுங்க சார். எல்லாரும் நீட்டுக்காக போராடிட்டு இல்ல தயவு செய்து இது எதையும் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். இது பாத்தீங்கன்னா நீட் மட்டும் இல்ல, மக்கள் பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. அதனால ஒரு நாள் படம் பாக்குறதுனால வந்து அந்த தயவு செய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து எங்களுடைய ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டான இது மூவி. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே இது கேள்வி பதிலாக சொல்லும். மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. டைம் 11 மணி ஆகுது, ஆனா இன்னும் தூக்கம் வரல. என்னடா நாங்க டி நகர்ல ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 3வது நாளா அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. சிஜேபியினுடைய ப்ரொடெஸ்ட் எதுக்காக என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே நாம தான் பார்த்துட்டு இருக்கோமே. 1000 பேர் நமக்கு வந்து விளக்குனா கூட நமக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நாம தான் ஜனநாயகன் ரிலீஸ்ல ரொம்ப ஆர்வமா வெறித்தனமா இறங்கியிருக்கோம். அப்புறம் எப்படி நமக்கு அந்த ஜனநாயகத்துக்காக போராடுறவங்களோட வலி தெரியும்? நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதுல பிறந்த புள்ள நீ. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், இல்ல மிதிச்சு நசுக்கிடும். 1 chicken fried rice. ஏதாவது வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணலாமே. உனக்கு சைனீஸ் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. That's correct. No problem. I love chicken. Good, huh?
ஏய் என்னடா இது இத்ததுக்குடா ஏத்தாந்த அது காஞ்ச பீடா போய் கை கை தம்பி யாரா அது தண்ணி எல்லாம் தெளிக்கிறது அப்படிலாம் போட முடியாதுல பெப்சி கோகோ கோலா ஊத்துறாங்க கம்ப்யூட்டர் மேல எப்படி ப்ளே பண்றது ஒரு கோல்ஸ் கோமோல டிவிகே தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து போராடக்கூடிய மாணவர்கள் அமைப்பான சிஜேபிங்கிற பேரும் இல்லாம யாருக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிஜேபிங்கிற பேரும் இல்லாம வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஜேபியில இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட பிஜேபிங்கிற பேரை போட்டு டேக் பண்ணி காட்டாம ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. நீட்டுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் கொடுக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபின்னு பேர் போட்டு எடுக்கிறாங்க. ஆனா இவங்க நீட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க சொல்லிட்டு பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபிங்கிற பேரே போடாம ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எடுத்தோன்னு அவனை கொன்றுவேன்றாரா? உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்தை கழுத்தை அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன தில்லு பாடுறா? ஆட பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பிசாக்கேடா. ஐயா இங்க இருக்கத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன் எதுக்காக ஏன் அப்படி செஞ்ச? கேள்வி கேட்கறதுக்கு ஜனநாயக கடமை இருக்கு. ஆர்டிகல் 19(1)B படி மக்கள் எல்லாருமே வந்து அமைதியான முறையில முறையா அனுமதி வாங்கிட்டு போராடுறதுக்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை கூட இந்த அரசால மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ண முடியும்னா அந்த அரசு தேவையே கிடையாது. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. மாற்றத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கோமலை சூஸ் பண்றேன், அவ்வளவுதான். மத்தபடி இது கிடையாது. இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அது நாங்க பேசுறோம்ல, நாங்க பேசுறது அவர் வந்து அமைதியாக தானே இருக்காரு, அதை அங்கீகரிக்கிறார்ல. அது இதுவரை நீங்க அப்படி எங்க கூட்டத்தில் இருந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் முதலமைச்சர் சொல்லல. ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் குரல் கொடுக்குது, நாங்க ஒரு பக்கம் குரல் கொடுக்கிறோம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் குரல் கொடுக்கறாங்க. நாங்க குரல் கொடுக்கறது எல்லாம் அவர் முதலமைச்சர் வந்து அதை என்டார்ஸ் பண்றாருன்னா அதை நாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கோயில கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிடுச்சேன்னு சந்தோஷப்படுறேன். எந்த ஊர் தேட்டருங்க இது? ஜனநாயகம் பட போஸ்டர் சும்மா காம்பவுண்ட் சுவர் கேட்டுன்னு ஒட்டி தட்டி காய போட்டிருக்காங்க. எந்த ஊர் தேட்டர் இது? தேட்டர் இல்லையா, ஸ்கூல் கேட்டா? என்னடா சொல்றீங்க? அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியுடைய கேட்லயும் அதோடைய காம்பவுண்ட் சுவர்லயும் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆக போற ஜனநாயகம் படத்துடைய போஸ்டரை அவருடைய ரசிகர்கள் இப்படி ஸ்கூலுடைய கேட்டு காம்பவுண்ட் சுவர்னு ஒட்டி தட்டி காய போட்டிருக்காங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கடா? ஏன்டா டேய்,
ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இலவசமா காலை சத்துணவு, மதிய சத்துணவு, இலவசமா சீருடை, இலவசமா ஸ்கூல் புக்கு, சைக்கிள், பஸ் பாஸ், லேப்டாப்னு என்னெல்லாமோ ஆஃபர் பண்ணிட்டு அவங்களை எல்லாம் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து எப்பயாச்சும் படிக்க வச்சு அவங்களுடைய அறிவு கண்ணை திறந்துடலாம்னு பார்த்தா அப்படியே இவங்களை இங்க இருந்து சினிமா தேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்களா? வேறங்குண்டா. ஒரு ஊரே சுடுகாடு அழிச்சானே நிலோடு அவன்தானே புலநாயகன். புது சிக்கல் இல்லாம ஒரு கூட்டம் நடக்காது. அவன் வந்தா சேமந்தவன். எங்களோட 2 சக்ஸஸ் திட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை, இந்த திட்டம் இயக்கத்தை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். என்ன பெனிஃபிட்டுங்க மக்களுக்கு? என்ன இதனால என்ன இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னாலே வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் இல்லாமல் அதில் என்ன கருத்துக்கள் வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க, அது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அந்த மாற்றம் வந்து நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதனால தான் உங்களை எல்லாம் தற்கூறிக்கிறோம். வாழ்க்கையில நீங்க ஏற்றவான அரசியல் பேசுங்க, காவிரிகாரண்ட மட்டும் பேசாதீங்க. பிகாஸ் பேசி ஜெயிக்க முடியாதுன்றனால கிடையாது, நீங்க பேசுற அரசியல் அவங்களுக்கு புரியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப என்னடா நீங்க போய் வந்து ஜனநாயகன் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, எங்கேயோ டெல்லியில் நடக்கிற பிரச்சனைக்கும் எங்க அண்ணனோட ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கிட்டே சண்டைக்கு வரானுங்க. எங்கேயோ டெல்லியில் நடக்கிற பிரச்சனை இல்லை, நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை அந்த நீட் எக்ஸாம் எழுதி நசுக்கப்பட்டு அது அடைய முடியாத வழி வரும்போதுதான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நீங்க படம் பாருங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு களத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு பொதுமக்களையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மடமாக்காதீங்க.